தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் இப்போ பாண்டிச்சேரிக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டார். எங்கே போயிட்டார்? பாண்டிச்சேரிக்கு போயிட்டார். பனையூர்லேருந்து பாண்டிச்சேரி அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி எங்கள் பேர் வரணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன இது போன இடத்துல எனக்கு அண்ணன்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அடித்த சரக்குக்கு உண்மையாக இருப்பாருங்க. ஐ மீன் சாப்பிட்ற ஆகாரத்தை சொல்கிறேன், ரொம்ப உண்மையாக இருப்பார். பாருங்கள், பாண்டிச்சேரிக்கு போன உடனே நம்ம அண்ணன் ஒன்று சொல்லுவார். நாம் அப்படிதாங்க, சும்மா தில்லா கெத்தா கட்ஸா மக்களை நம்பி வா பார்த்துக்கலான்ற கேட்டகரி தான். தில்லா கெத்தா கட்ஸா வா பார்த்துக்கலாங்க கேட்டகரியில் அண்ணன் கெத்தா நிற்பார் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி பூர்வமாக பேசிட்டார். அதாவது அண்ணன் தண்ணிலே மறந்து பேசிட்டார். ஆனால் அண்ணன் பேச ஆரம்பிக்கும் போதே புதுச்சேரியில் நம்ம கூட கூட்டணியில் நேய மக்கள் கழகம் தட்டாஞ்சாவடியிலையும் உருளையான்பேட்டையிலையும் போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. புதுச்சேரி எலெக்ஷனில் நம்ம டிவிக்கே போட்டி போடுறோம். நம்மளோட சேர்ந்து 2 தொகுதியில் நம்ம கூட்டணி கட்சியான நேயம் மக்கள் கழகம் உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடின்னு 2 தொகுதியில் நிற்கிறாங்க. வா தில்லா தைரியமா வா பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசக்கூடிய விஜய் அண்ணன் எதுக்கு நேய மக்கள் கழகத்தை என்ன மாநாக்க கூட்டணிக்கு வச்சிருக்கிறீங்க? அந்த கூட்டணி வச்சது கூட மறந்து விட்டு தண்ணியிலே மறந்து அண்ணன் பேசார். அதற்கு இன்னொரு சான்று புதுச்சேரிக்கு போயிருக்காரு. போன இடத்துல நீங்கள் வாக்கு கேட்க வேண்டியது ராமுக்கு. ஆனால் பாஜக வேட்பாளர், அதாவது ராமுவை எதிர்த்து நிற்கக்கூடிய செல்வத்துக்கு அண்ணன் ஓட்டு கேட்குறார். எதிர்த்து நிற்கும் பாஜக வேட்பாளருக்கு விஜய் வாக்கு கேட்டதால் அருகில் நின்ற தாவேகா வேட்பாளர் ராமு அதிர்ச்சி அடைந்தார். அந்த காட்சியை நாம் திரையில் பார்க்கலாம். சொந்த கட்சி வேட்பாளரின் பெயரை விஜய் மறந்தார். விஜயிடம் வேட்பாளர் ராமு தனது பெயர் ராமு என்றும் தனக்கு வாக்கு சேகரிக்கும்படியும் கேட்டுக்கொண்ட காட்சியும் இப்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் உண்மையாக நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா? இது செல்வம் தான் அண்ணன் கூட வரதா பேச்சுவார்த்தை இருந்துச்சான். கடைசி நேரத்தில் ராமு வந்துட்டாராம்மா. அதனால் அண்ணன் தண்ணிலே மறந்து அண்ணன் இப்போ தண்ணியிலே மறந்துருக்கனால பழைய ஞாபகத்துக்கெலாம் போயிருச்சு. அப்படி புத்தர் மணிக்கு சிந்திக்க ஆரம்பிச்சதுனால அண்ணனுக்கு செல்வம் இப்போ ஞாபகம் வந்துருச்சு, ராமு பேர் மறந்துருச்சு. பார்த்துக்கோங்க, அண்ணன் தெளிவாக தான் இருக்கிறாரு, ஆனால் மறந்துடுறாரு. அவர் சாப்பிடக்கூடிய உணவு அண்ணனுக்கு மறக்க வச்சிருது. போடா விஜய். நம்ம மடக்கு ஊதிங்களா இருக்காங்கல்ல, எப்படி நம்ம மடக்கு ஊதிங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. அண்ணாவுக்கு அப்படி நடந்து வரும்போது அண்ணாவுக்கு கண்ணாடி தூக்கி போடுறாங்க, மாலை தூக்கி போடுறாங்க, பூவை தூக்கி போடுறாங்க. அப்படி பொன வண்டி 10 மணிக்கே நமக்கு இருக்கும் பார்க்கும்போது. அப்படி நினச்சிடாதீங்க, அண்ணன் உயிரோடு தான் இருக்கிறாரு. அது மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு அண்ணன் நல்லபடியாக இருக்கணும், கண்ணன் நமக்கு தேவைப்படுதுல. அப்படியே நடந்து வரும்போது நீங்கள் இமேஜ் பண்ணும்போது அப்படி தான் நமக்கு தோணுது. அப்படி மாலை தூக்கி போடுறதும் பூவை தூக்கி போடுறதும் பார்க்கும்போது, வண்டி மெதுவாக வரதை பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நம்ம மைண்டுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ அண்ணாவுக்கு பரிசாக கரண்டி கொடுக்குறாங்க, இந்த துண்டை தூக்கி போடுறாங்க, ஓனா போட்டே இருக்கிறாங்க. அண்ணன் போட்டு பார்த்தாரு. ஒருத்தன் வித்தியாசம் யோசிச்சிட்டான். அவன் தான் உண்மையான மடக்கு ஊதியாக இருப்பான் போல இருக்கு. பஸ்ல நானும் இருக்கேன்டா, பாவ போடுறாங்கடா. யாருடா அவன்? கீழே அங்கே எவ்வளோ இழுத்துன்னு போகிற வர்றா அவரு. இழுத்துன்னு வந்தது தப்பா? பாண்டிச்சேரிக்கு இழுத்துன்னு வந்ததுக்காக கரெக்டாக உள்ளே இடிச்சிட்டான் பாருங்க அவன். எப்படிப்பட்ட மடக்கு! அதுவும் பாருங்க, சுற்றி 4 பவுன்சர் இருக்கிறாங்க. இங்கே பாதுகாப்பு பவுன்சர் கூட கிடையாது. அவருக்கு ஒய்பெரி பாதுகாப்புக்காரங்க. அவங்களெல்லாம் மீறி நடுவில் அண்ணன் இருக்கிறாரு. இந்த பக்கத்தில் பாதுகாப்பு வீரர்கள், இந்த பக்கத்தில் அண்ணன், 2 பேருக்கு நடுவில் கரெக்டாக தூக்கி போட்டான் பாருங்க. அவன் தாங்க உண்மையான ஒரு மடக்கு ஊதிங்க. நொறுக்கிட்டா. அது கீழே யாராவது இருந்திருப்பாங்க, டம்முன்னு வெடிச்சு. பைத்தியக்கார பையங்களா, உங்களை வச்சுக்கிட்டு என்னத்தடா செய்ய போகிறவர் அப்படியே ஜோம்பி கூட்டத்தை பார்த்த மணிக்கு இருக்குது. படத்தில் ஜோம்பியெல்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த ஜோம்பி பார்க்கும்போது நம்ம இமேஜின் பண்ணிக்கணும், இப்படிலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது நினச்சிருப்போம். ஆனால் ஆக்சுவலாக அவங்களாம் எதற்காண்டி இப்படி எடுத்துருக்காங்கன்னா, 2027 இப்படி தற்கூரி ஒருத்தன் வருவான். அந்த தற்கூரியை பார்ப்பதற்கு சில ஜோம்பி கூட்டங்கள் உருவாகி வெளியே வரும். வண்டியில் முட்டினாலும் பரவாயில்ல, மோதினாலும் பரவாயில்ல, ரத்தகம் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே மனம் பித்து போன மணிக்கு ஓடி வருவாங்க அப்படின்னு
முன்னாடியே கணிச்சிருக்கிறாங்க நிறைய படங்களில். அதனால தான் அவங்கள சொல்லப்போனால் தாவேக்கான்னு வச்சுருக்கணும், ஜோமி சொல்லக்கூடாது. தாவேக்கா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் சொன்னால் தான் சரியாக இருந்திருக்கும். போடா விஜய். புதுச்சேரி கூட்டத்தில் அண்ணன் மாசா பேசியிருப்பார். எந்த அளவுக்கு மாசனா தெரிக்க விட்டுருப்பார், சரிங்க, திருப்ப விட்டுருப்பார். எதனா பேப்பரை புதுச்சேரியை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது என்ன புது குத்தா இருக்கு? சத்தம் போடாம பாரு, உடுக்க அடிச்சு ஊரை கூட்டிடாத. அவன் இஷ்டம் போல படிக்கிட்டோம் விடு. இங்கே நம்ம ஊர் இங்கே வந்து பல ஊராக பிரிஞ்சு கிடக்குங்க. இங்கே 30 தொகுதி கிடக்குதுங்க. அதனால் நீங்கள் வந்து தாவேக்கா சின்ன மாதிரி விசுவனத்துக்கு ஓட்டு போடுங்க, உங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, என்ன நம்பினிக்கு உங்களுக்கு ஓட்டு போடுங்க, எனக்காக ஓட்டு போடுங்க, மக்களுக்காக ஓட்டு போடுங்க. அதனால் என்ன சொல்கிறோம்னா எனக்காக ஓட்டு போடுங்க, இதெல்லாம் என்ன சொல்கிறோம்னா எனக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பேப்பரை பார்த்து சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற மணிக்க அப்படி ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாமல் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நமக்கு மண்டில் ஒன்றும் கிடையாது. 30 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் 3 நிமிஷம் அண்ணனால் பேசவே முடியும். 3 நாள் தான் இப்போ கேப்பை கொடுக்குறாங்க. அண்ணனால் 3 செகண்டு கூட பேச முடியாது. சொல்லப்போனால் விஜேஇ இந்த வார்த்தை கூட பேப்பர் பார்க்காம பேச தெரியாது. அவர் சொந்த பேரையே பேப்பரை பார்த்து பேசக்கூடிய மனநிலையில் தான் அண்ணன் பாண்டிச்சேரிக்கே போயிருக்காரு. எலெக்ஷன்ன்றது என்னங்க? எக்ஸாம் பேப்பரா? அதில் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதுறதுக்கு அந்த எக்ஸாம் கூட கஷ்டம் இல்லைங்க. ஆனால் இங்கே எலெக்ஷன்ன்றது மக்கள் சம்மந்தப்பட்டது. மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லத்தான் தில்லு வேணும். இங்கே ஏற்கனவே அரசியலில் இருக்கிறவங்கள மக்களுக்கு பதில் சொல்ல தெரியல. கூட்டணி அது இதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்த தான் பார்க்குறாங்க. அண்ணன் எவ்வளோ தைரியமாக கேள்வி கேட்குறாரு பாருங்க. ஆனால் அண்ணன்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைக்கை அப்படி நீட்டி மூடிடுவார், கதவை ஒரு மூடிடுவார். சார் எதாவது கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு ஓடிடுவார். இவர் சொல்கிறாரு மக்கள் கேள்வி கேட்குறாங்க, கேள்விக்கு பதில் சொல்லுங்காரு. அதெல்லாம் போகிற நாங்களும் சொல்கிறோம். மக்கள் 41 பேர் கரூரில் இறக்கும்போது மக்கள் தான் கேள்வி கேட்டாங்க உங்ககிட்ட. நீங்கள் கதவை மூடிட்டு போனீங்க. நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய பேர் பேசினாங்க, அப்போ நீங்கள் பேசவே இல்லை. அப்போது அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணாடியை பார்த்து அண்ணன் துப்பிக்கிட்டு இருக்காரு. அண்ணன் அதையும் தாண்டி எப்படி துப்புறாருன்னா, மல்லாக்க விட்டத்தை பார்த்து துப்பி அவர் மூஞ்சில் அவரே கேள்வி கேட்டுருக்காரு. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், வேறு எல்லா கட்சிக்கும் பொருந்தும். இப்போ அது பிஜேபிக்கும் பொருந்தும், திமுகவுக்கும் பொருந்தும், காங்கிரஸுக்கும் பொருந்தும். ஆனால் சுய ஒழுக்கம்னு ஒன்று இருக்கலாம். நம்ம ஒருத்தங்க கேள்வி கேட்குறோம்னா அந்த கேள்விக்கு முன்னாடி அந்த கேட்பதற்கு நமக்கு தகுதின்னு ஒன்று இருக்கலாம். அது சத்தியமும் உனக்கு கிடையாது. விசில் சின்னங்கிறது 3 எழுத்து, விஜய்ங்கிறது 3 எழுத்து. இதை கூட பேப்பரை பார்த்து வாசிக்காருன்னா அண்ணன் எவ்வளோ பெரிய மடக்கு ஊதியாக இருப்பார்னு பார்த்துக்கோங்க. அண்ணன் ஒரு மடக்கு ஊதினா அண்ணனுக்கு தொண்டர்கள் மடக்கு ஊதியாக தானே இருக்கணும். அப்படி தானேங்க வழக்கம், அதானே உலக வழக்கம். தலைவர் மாதிரி தானே தொண்டனும் இருப்பாங்க. தலைவனே தற்கொலையாக இருக்கிறாம்னா அப்போ தொண்டர்கள் எவ்வளோ பேர் தற்கொலையாக இருப்பாங்க. அதற்கு சிறந்த உதாரணம் தான் நம்ம வாழும் அம்பேத்கரை தன்னைத்தான் நினைக்கக்கூடிய சத்தியகுமார் இருக்கார்லா. 2334 தொகுதியிலும் டிவிக்கு ஜெயிக்கிங்கார். எப்படி சட்டமன்ற தேர்தலில் 2034 தொகுதியிலும் 2034 தொகுதியிலும் 2034 தொகுதியிலும் டிவிக்கு ஜெயிக்குமா? இதற்கு காரணம் யார் தெரியுங்களா? திமுக சரிதான். இதுவும் அவர் தப்பாக சொன்னதும் காரணம் திமுக சரிதான். இன்னும் காலைல ஆய்வரமாக போகும்போது இவங்களுக்குலாம் வந்து காலை கட்ட முடிக்கிறதுக்கு அதுக்கு காரணம் கக்கூசுக்கு உட்காந்துக்கிட்டு சொல்ல போகிறாங்க, இதெல்லாம் திமுக சரிதான், அதனால எனக்கு காலைல ஆய்வு வர மாட்டேங்க அப்படின்னு பேச போகிறாங்க. மண்டை குழம்பி போய் சுற்றிட்டு இருக்காங்க. அதிகம் வெயில் அடிச்சிட்டு இருக்கு. வெயிலுக்கு காரணம் திமுக தான் சதி. இவங்க ஆய்வு வராதுக்கு திமுக தான் சதிக்க போகிறாங்க. சிறுவைகுண்டம், தூத்துக்குடி மாவட்டம். அங்கே அதாவது வேட்பு மனு தாக்கல் பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேட்பு மனு சரியாக இருக்கா சரியாக இல்லையாங்கிறது அதுக்கு ஒரு தேதி கொடுத்துருப்பாங்க. அதில் செக் பண்ணி தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம குறைய கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு அந்த வேட்பு மனு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் வழக்கம். ஆனால் அவருடைய வேட்பு மனுவையே அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி வாங்காமல் தூரப்பட்டார். எப்படி போட்டார்? இப்படி போட்டார். வேட்பு மனுவே உனக்கு நிரப்ப தெரியல, ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்க. எப்படி அதில் ஒன்றுமே இல்லை? ஒண்ணுமே இல்லாம தெளிவா சொல்லிருக்கேன். 3 நிமிஷம் தான், 3 மணி தான். எனக்கு 3 மணி கூட தாங்க ஃபில் பண்ணி தாங்க, ஒரு டீட்டெயில் இல்லை.
நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. டீடைல்ஸ் வைக்கிறது டாக்குமெண்ட் வைக்கிறது அது கூட நீங்க இது பண்ணுங்க. டீடைலா ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நீ சிறியகுண்டத்தில் போட்டி போட்டிருக்கிற, உன் பேர் மட்டும் தான் அதில் இருக்குது, தொகுதிங்கிறது மட்டும் தான் இருக்குது, மற்ற பேரில் ஒன்றுமே இல்லை. 3 மணி வரைக்கும் டைம் இருக்குது உனக்கு. நீ போய் நிரப்பிட்டு வாப்பான்னு சொல்லி தேர்தல் நடத்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி வெளியே அனுப்பியிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு மானங்கெட்ட வேட்புமனுவை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி. இது மாதிரி வேட்புமனு எங்கே நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? சுயேட்சைக்கு கூட இப்படிப்பட்ட அசிங்கம் வந்தது கிடையாது. ஒரு கட்சி 234 தொகுதியிலையும் போட்டி போடுது. கிட்டத்தட்ட 1 லட்சம் பொறுப்பாளரை வச்சுருக்கோம். நாங்கள் எல்லா பூத்துக்கும் பூத்து கமிட்டி போட்டோம். அப்படி இணையதளத்தில் வட சுடக்கூடியவங்க, டேய் கள நிலவரம் இதுதான், ஞாபகம் வச்சுக்கோ. களத்தில் தாவேக்கான்ற கட்சி ஒன்று கிடையவே கிடையாது எப்போதுமே, திரும்பியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, அண்ணனுக்கு நல்லதே நடக்காது, தோல்வி நிச்சயம்.